ஐயோ கண்டிப்பாக தெளிவா. ஏன்னா வந்து புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வர யங்ஸ்டருக்கு எந்த மாதிரி கதைகள் சொன்னால் ரொம்ப ஹாய் சூப்பராக இருந்தது படம். ரொம்ப ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி அழகாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் இப்போ வர யங்ஸ்டரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு படங்கள் பார்த்தாங்கன்னா அவன் லவ் பண்ணுறான் நம்ம லவ் பண்ணான்னு சொல்லி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவன் லவ் ஆரம்பிச்சிடும், லவ் நிலைகள் ஆரம்பிச்சிருவான். லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணு ஓகே இல்லையா, அடுத்த பொண்ணு அப்படின்ற போகும்போது ஒரு கடத்துக்கு மேலே போனால் எந்த மாதிரி ஒரு விளைவுகள் வருன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே. சில ஐடி ஏற்றி இருந்தாலுமே அவங்களோட அழகான கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. ஏன்னா வந்து நயன்தாரா மேடத்தை டாக்ஸியில் பார்த்துருப்போம், அப்படின்ற மாதிரி கோவப்பட்டோம். இதில் ரொம்ப அழகாக ஒரு க்யூட்டாக நம்ம வீட்டில் கக்கூசில் அழுவாங்க பாருங்க நயன்தாரா. ஐயோ அழுவும் போதெல்லாம் நமக்கே ஒரு அழுகு வந்ததுங்க. நம்மளே ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு அழுதான் நம்ம அழுவ மாட்டோமா கூட சேர்ந்து, அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஐயோ கண்டிப்பாக தெளிவா. ஏன்னா வந்து புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வர யங்ஸ்டருக்கு எந்த மாதிரி கதைகள் சொன்னால் ஏற்றுப்பாங்க. ஏன்னா வந்து ஆக்ஷனாக இருந்தாலும் அதில் உண்டான ஒரு விஷயங்கள் இருந்தால் தான் ரசிப்பாங்க. இது ஒரு லவ் ஃபேமிலிக்குள்ளே ஒரு லவ், அதுக்குள்ளே ஒரு ட்ராமா, அதுக்குள்ளே எப்படிலாம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரசிக்க முடியாது எல்லா விஷயங்களும் இருந்துச்சு. இப்போ ஒரு சீட் நல்லா இருக்குன்னா அதுக்கு சவுண்ட் நல்லா இருந்தால் மட்டும் தான் உட்காந்து ரசிக்க முடியும். அதெல்லாம் பிஜிஎம்லாம் சவுண்ட் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தது. இந்த ரசகுலான்னு ஒரு சாங் வருது, அது ரொம்ப நல்லா இனிமையாக கேட்கறது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக. ஏன்னா அதுக்குண்டான எல்லா விஷயமும் இதில் இருக்குது. படம் அதெல்லாம் கம்பேக்குன்னு சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நல்லா இருக்குது படம். ஏன்னா நல்லா இருந்தால் தான் நம்ம உட்காந்து பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல படங்கள் நல்ல கதைக்களம் இருந்தால் தான் உட்காந்து ரசிக்க முடியும். இதில் அதுக்குண்டான எல்லாமே பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா டாடான்றது ஒரு இமோஷனல் ட்ராமா, அது ஒரு மாதிரி ஃபீல், இது ஒரு மாதிரி ஃபீல், அவ்வளோதான். ஏன்னா இப்போ யங்ஸ்டர்லாம் இது பிடிக்கும், அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து போர் அடிக்காமல் ஒரு படம் போகுது. அதான் படத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, லாஜிக் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் யோசிக்காமல் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கவினோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமெடியும் நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட் சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. நயன்தாரோட ஆக்டிங் வந்து அவங்க சொல்லவே வேணாம், சூப்பர் ஆக்டர், அவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஏஜ்டான ஒரு லுக் தெரியும் போது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, அந்த பேர் என்ன வேற மாதிரி இருக்கேன்னு. பட் ஒரு சில இன்னொரு சீனில் பல சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பழைய நயன்தாரா பார்த்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஜென் மார்ட்டினோட மியூசிக் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் பெப்பியாக வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கும்போது அந்த பிஜிஎம் மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பாக்கியராஜ் சாரோட கடைசி படம் தான் இது போல். ஸோ அதனால் வந்து ஒரு போல்டான ஃபாதராக நடிச்சிருக்காரு, ஒரு கேரிங்கான ஃபாதர். அப்படி ஒரு ஃபாதர் எல்லாரும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. பட் அதே மாதிரி வந்து இப்படி ஒரு கலைஞனை வந்து நம்ம இண்டஸ்ட்ரி வந்து மிஸ் பண்ணுதே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிரபு சார், ராதிகா மேம் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆதித்யா டிவி கதிர் வந்து அவரோட காமெடி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். படத்தை வந்து ஒரு போர் அடிக்காமல் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். டாக்ஸிக் மாதிரி படம் பார்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி படம் வரும்போது ஓகேப்பா நமக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஃபீல் வரும். வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த டியூரேஷன் அந்த 2:15 கரெக்டாக கொண்டு வச்சாங்க. ஓகே தெளிவா. படம் நிஜமாக சூப்பராக இருந்த தெளிவா. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருக்கு. படம் நல்லா ஃபேமிலி குட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு பாக்யராஜ் சாரை பார்க்கறது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கு. அதுக்கு மாட்டி வந்து ஸ்டார்டிங் தான் எது ப்ரோ ஹை படத்தில் பாக்யராஜ் வராரா? நல்லா சூப்பரா அவர் ஃபுல் சீன் வராரு. ஓகே ஓகே சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே நல்லா படம் எப்படி சொல்றது, நல்லா எங்கேயுமே லாக் ஆகாம சூப்பரா போகுது. ஓகே ஓகே. படம் குறை சொல்ல முடியாது, ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் சூப்பரா இருக்குது. என்ன சொல்றது, கவின் எப்படி பண்ணியிருக்காரு, கவின் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு கிஸ் படத்தோட கவினோட படம் கொஞ்சம் பெட்டரா நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரா? இந்த படம் கம்பேக் தான். படம் காமெடியா சென்டிமெண்டா? ஓப்பனிங் வந்து க்ளோசிங் இது ஃபினிஷிங் வரைக்கும் படம் காமெடி தான். ஓகே ஓகே. காமெடி கொஞ்சம் போச்சு, செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா காமெடி தான். பாக்யராஜ் சார் பெட்டரா பண்ணிக்கிறாரு. மியூசிக் பிஜிஎம்லாம் வந்து எப்படி இருக்கு? எல்லாமே ஓகேவா? ஓகே. படத்துக்கு ஏத்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் படம் லோகேஷ் கனகராஜ் அஸ்டன்ட், லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இருக்கா இல்ல வேற ஒரு ஜானரா இருக்கா? அந்த ஜானர்ல இல்ல, ஃபுல்லா லவ் ஸ்டோரி தான். ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க, என்ன இருந்துச்சு படத்துல? எக்ஸ்பெக்ட் பண்ணி வரணும் நான். ஓகே. நல்லா போயிட்டு அங்க கண்டிப்பா பெரிசா நயன்தாரா மேம் எப்படி இருக்கு? ஓகே. பேர் நல்லா தான் இருக்கு. ஓகே. நயன்தாரா மாதிரி ஓவரால் ஒரு நல்ல. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு வந்து கவின் வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பாவே போயிட்டு இருந்தது எல்லா படமும். இப்போ இந்த படம் வந்து ஒரு கம்பேக்கா இருக்குமா? கம்பேக் மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. அவரோட இதெல்லாம் நல்ல ஒரு மூவி தான். யாரோட கவினோட ஆக்டிங் நல்லா இருக்கா இல்ல நயன்தாராவோட ஆக்டிங் நல்லா இருக்கா? ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த படத்தோட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கவின் தான். ஆக்சுவலி வந்து நயன்தாரா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் கவின் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மெயின். ஓகே ஓகே. படம் சூப்பரா இருக்கு. டைலாக்ஸ் படம் என்ன லவ் படமா இல்ல என்ன மாதிரி காமெடியா இருக்கா இல்ல எப்படி இருக்கு? ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஃபுல்லா வந்து ஃபன். கவினுக்கும் நயன்தாராவுக்கும் எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்கு? நல்லா இருக்கு. ஓகே சூப்பரா இருக்கு. மற்றபடி சாங்ஸ், சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் ஓகேவா? எல்லாமே ஸ்கிரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸும் நல்லா இருக்கு. சாங்ஸ் என்டர்டைன்மெண்ட். நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா?
நல்லா இருக்கா? ஹாய் தானே பார்த்தீங்க? என்ன படம்? ஹாய் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்ன ப்ரோ கவின் எப்படி நயன்தாரா காம்போ நல்லா இருக்கா? 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்கலாமா ப்ரோ? ஒரு எந்த மாதிரி ஜானரா சேர்த்துக்கலாம் ப்ரோ இது ஏதாவது? ஏன்னா ஃபர்ஸ்ட் லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட், அதனால ஃபர்ஸ்ட் படம் அவருது. ஓகே ஓகே. ஒரு பாக்யராஜ் படம் அந்த மாதிரி இருக்குமா இது எப்படி? அந்த மாதிரி இருக்கும். ஓகே, தாராளமாக பார்க்கலாமா? எந்த ஒரு போர் அடிக்காதா? ஓகே ஓகே. மற்றபடி கவிக்கு இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃபிளாப் நிறைய வந்துருந்தது. இப்போ இது வந்து நல்லா ஒரு படமா இருக்குமா? வெற்றி படமா இருக்குமா? கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் முன்னாடி நல்லா போடுவாங்க, நல்லா பார்ப்பாங்க எல்லாரும். கண்டிப்பாக நல்லா வெற்றி படமா இருக்கும். 2 பேருக்கு ஜோடி செட் ஆயிடுச்சா ப்ரோ? நல்லா செட் ஆயிருக்கு.